ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சீனு மாயா அடுத்தடுத்த போட்டிகளில் கலந்து கொண்டு அவங்களையும் ஃபர்ஸ்ட் வின்னராக செலக்ட் ஆகிடுறாங்க. இதனால நம்ம பத்மா பார்வதிக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடுது. ஸோ செம்ம காண்டில் வீட்டு கிளம்பி வராங்க. இன்னொரு பக்கம் பத்மா பார்வதி வாரத்துக்கு முன்னாடியே நம்ம சீனும் மாயாவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்போது மாயா ரொம்ப சந்தோஷமாக எல்லாருக்கிட்டே பேசிட்டு இருக்காங்க. இப்படி போட்டிகள்லாம் நடந்துச்சு, நாங்கள் தான் ஜெயிச்சோம் அப்படின்னு. இதை கேட்டு ஜானகியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்லையே, ரெண்டு பேரும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்கீங்க போல இருக்கே சீனு அப்படின்னு மணியும் பேசிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து நம்ம கதிர் தானே வராங்க. இந்த பக்கம் அதுக்கு அடுத்ததாக தான் நம்ம பத்மாவும் பார்வதியும் வராங்க. ஏண்டி இவ்வளோ நேரமாக நீங்கள் ரெண்டு பேரும் எங்கே போனீங்க? ரொம்ப நேரமாக உங்களை காணுமே அப்படின்னு போதும். எப்போவுமே நாங்கள் வீட்டிலேயே அடைஞ்சு கிடக்கணுமா? நான் சும்மா வெளியில் போயிட்டு வரோம், கோவிலுக்கும் போயிட்டு வரோம் அப்படின்னு போதும். அதனடி கோவிலுக்கு போய் விபூதி சாத்தாமலாம் வந்திருக்க அப்படிங்கிறாங்க. எங்கள் சாத்திட்டு தான் வந்தோம், அடிக்கிற வெயிலுக்கு அழிஞ்சு போச்சாக்கும் அப்படின்னு பத்மா சமாளிக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா நம்ம கதிர் என்னத்தை நல்லா பாட்டியை என்ஜாய் பண்ணிங்களா அப்படின்னது. யாரை பார்த்து என்னடா கல்வி கேட்குறா அப்படின்னு பத்மா சத்தம் போட்டுறாங்க. அதை போதும் நடிக்காதீங்க அப்படின்னும் போதும். என்ன கதிர் என்னடா சொல்கிற அப்படின்னு மணி கேட்குறாங்க. ஆமாம் மாமா, இவங்க ரெண்டு பேரும் எங்கே போயிட்டு வராங்கன்னு தெரியுமா? நம்ம சீனு மாயா போனால் பாட்டிக்கு தான் இவங்களும் போயிட்டு வராங்க. அதுவும் மாயாவை அசிங்கப்படுத்தணும், சீனுவை வச்சு அடித்து துரத்தணுங்கிறது தான் இவங்க ரெண்டு பேரும் நோக்கமும் கூட அப்படின்னு போது. இது கேட்டு எல்லாரும் அதிர்ச்சி ஆறாங்க. கதிர், உனக்கு எங்களை பிடிக்காதுன்னா அது பரவாயில்ல, அதுக்காக எதுக்குடா இப்படி அபாண்டமாக எங்க மேலே பழி சுமத்துட்டு இருக்க? இங்கே பாரு, இன்னொரு வாட்டி இப்படி தேவையில்லாமல் பேசினா அடிச்சு கடிச்சு பல்லெல்லாம் உடைச்சிடுவான் அப்படின்னு போது. ரெண்டு பேரும் நிறுத்துங்க. இங்கே பாரடி பார்வதி, அதனடி காலையில் போன நீங்கள் இப்போ தான் வாரீங்க. நான் காலையிலேருந்து உங்கள் ரெண்டு பேரையும் இந்த வீட்டில் பார்க்குறேன். ரெண்டு பேரும் வீட்லேயே இல்லை. ரெண்டு பேரும் எங்கே போனீங்க? கதிர் சொல்கிற மாதிரி பாட்டிக்கு போனீங்களா அப்படின்னு போதும். மாமா, நான் சொல்கிறேன் மாமா அப்படின்னுட்டு பத்மா பார்வதி சீனு மாயாவுக்கு பண்ண எல்லா விஷயத்தையுமே ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருக்காங்க. கதிர், ஐயோ என்ன பத்மா இதெல்லாம் கதிர் சொல்கிறது உண்மையா? இவ்வளோ கேவலமாவா நடந்துக்கிட்டீங்க அப்படின்னு போது. அண்ணி, இவன் பொய் சொல்லிட்டு இருக்கான், எங்கள் மேலே இவனுக்கு கோபம், அதனால தான் இப்படி வேணும்னு பொய் சொல்கிறான் அண்ணி அப்படின்னு போது. இங்கே பாரு கதிர், இந்த விஷயத்தில் பொய் சொல்கிறதுக்கு அவசியமே இல்லை. சத்தியமாக சொல்கிறேன், உங்கள் ரெண்டு பேரையும் நான் நம்ப மாட்டேன். ஒழுங்கு மரியாதையா இப்போ உண்மையை சொல்கிறீங்களா இல்லையா அப்படின்னு போது. இங்கே பாருங்க, இவன் சொன்னா எல்லாரும் நம்பிடுவீங்களா அப்படின்னு போது உடனே தானா அத்தை, அந்த பாட்டிக்கு நான் கூட தான் வந்திருந்தேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டு நம்ம பத்மா அதிர்ச்சி ஆறாங்க. தானா என்ன பேசிட்டு இருக்க? இங்கே பாருங்க, எனக்கு என்னோட மாயா அக்காவோட வாழ்க்கை முக்கியம். நீங்கள் ரெண்டு பேரும் இப்படி மாயாக்காவை அசிங்கப்படுத்தணும்னு பேசிகிட்டு இருந்ததெல்லாம் நான் கேட்டு தான் இருந்தேன். அப்படி மாயாக்கா அசிங்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் நானும் அந்த ஃபங்க்ஷனுக்கு சர்வராக வந்திருந்தேன். ஆனால் ரெண்டு பேரும் இவ்வளோ கேவலமாக நடந்துப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலத அப்படின்னும் போது ரெண்டு பேரும் திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. உடனே நம்ம சிவா என்ன பண்ணுறாங்கன்னா, மச்சான் இதுக்கப்புறமும் இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் இதுங்க ரெண்டு பேரையும் நம்ம சும்மா விட்டு வச்சோம். நம்மளை விட முட்டாள் இந்த உலகத்தில் யாருமே இல்லை மச்சான். ஆமாம் மச்சான், இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய விதத்தில் கொடுத்தா தான் இந்த ஜென்மங்களெல்லாம் திருந்தும் அப்படின்னுட்டு சிவா என்ன பண்ணுறாங்கன்னா போய் சாட்டை ஒன்று எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு ஏண்டி ஒரே வீட்டில் இருந்துட்டு பசங்க வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைக்கிற நீ எல்லாம் ஒரு பொம்பளை அடி அப்படின்னு சொல்லிட்டு சிவா பார்வதியை போட்டோம் அடினா அடிக்கிறாங்க. யாரும் தடுத்து நிறுத்த அமைதியா இருக்காங்க. உடனே நம்ம ஜானகி சிவா சொல்றது கேளுப்பா, வேணாம் அப்படின்னு போதும். அண்ணி, இது என் பொண்டாட்டி விஷயம், யாரும் இதுல தலையிட வேணாம் அப்படின்னுட்டு அடினா அடி. உடனே நம்ம மணி என்ன பண்ணுறாங்கன்னா, மச்சான் போதும் மச்சான் கொடுங்க, மிச்சத்தை அவளுக்கு கொடுக்க வேணாமா அப்படின்னுட்டு உடனே சாட்டையை வாங்கி பத்மாவை போட்டு அடினா அடிக்கிறாங்க. ஸோ பத்மாவும் பார்வதியும் அந்த இடத்துல அலறி துடிச்சிட்டு இருக்காங்க. தம்பி போதும் தம்பி, வேணாம் விடுங்க, அவங்க நல்லா அடிபட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஜானகி தடுத்து நிறுத்துறாங்க. விடுங்கக்கா, இவளுங்களெல்லாம் திருந்தவே மாட்டாளுங்க, எவ்வளோ பட்டாலும் இந்த ஜென்மங்களெல்லாம் திருந்ததுக்கெல்லாம் பாருங்க. ஒரே வீட்டில் இருந்துட்டு தன்னோட பையன் வாழ்க்கையை கெடுக்க பார்க்கா இவெல்லாம் ஒரு பெத்த தாயா
அப்படின்னு சொல்லி மணி வந்து அடி வெளுத்து எடுக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம சீனு வந்து அப்போ தான் வாராங்க. ஏன்னா நம்ம சீனு வந்து வெளியில் போயிருப்பாங்க. உடனே சீனு வந்ததும் பத்மா வந்து அழுதுட்டு இருக்கிறத பார்க்காங்க. அம்மா என்ன ஆச்சுமா, ஏம்மா ஒரு மாதிரி இருக்குது, என்னம்மா கையெல்லாம் அடிபட்டிருக்கு அப்படின்னு போது உன் அப்பா என்ன போட்டு அடிச்சுட்டாருடா சீனு அப்படின்னதும், அப்பா என்னப்பா பண்ணி வச்சிருக்க, இப்போ எதுக்கு நீ அம்மாவை தேவையில்லாமல் அடிச்சா அப்படின்னு சீனு வந்து சத்தம் போடுறாங்க. இதோட பார்த்தோன்னா இந்த ப்ரோமோ முடிஞ்சிருது.